கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டவர்களிடம் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட திமுக நிர்வாகியை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். கருங்கல் அருகே பொதுக்குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட மக்களிடம் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தனக்கு 1,00,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என மிரட்டியதை அடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை சிறைப்பிடித்தனர். திமுக நிர்வாகியை சிறைபிடித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்பதை தாரக மந்திரமாக கொண்ட விடியா ஆட்சியில் குளம் தூர்வாரும் பணியில் கூட திமுக நிர்வாகிகள் லஞ்சம் கேட்டு மிரட்டும் கொடூரம் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அரும்பாக்கத்தில் மெட்ரோ குடிநீர் செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் குடிநீர் வீணாகி வருகிறது. MMDA பேருந்து நிலையம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவது குறித்து குடிநீர் வாரியத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். குடிநீர் சாலைகளில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசின் குடிநீர் வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் குடிநீர் குழாய் சேதமடைந்து குடிநீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.